உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து சார் ஆரம்பிக்குது? ஒரு குழந்தையுடைய ஜனனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், சனி, கேது, ராகு இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டாக வரும். இந்த ஜனனகால நேரம் பிறக்கிற நேரம் வந்து சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை நிச்சயமாக ஸ்பெஷல் சைல்டாக தான் வரும். ஸோ இதுக்கு வந்து தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஜாதகங்களை பார்த்து அந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து அந்த கிரகத்துக்குரிய தோஷ நிவர்த்திக்குரிய சேத்திரம் என்னவோ அதில் சென்று வழிபாடு முறைகளை முறையாக செய்தால் அந்த மாணவர்கள் மிகவும் உன்னதமான உயர்வான இலக்கை அடைவார்கள். என்னுடைய பையனே அப்படி சொல்லிட்டாங்க, ஸ்பெஷல் சைல்டு ஆர்டிசம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்தா இவன் ஓவர் ஆக்டிவிட்டி, சரி இல்லை இது வேற அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணேன், நான் அதுக்குள்ள பரிகாரத்தை நான் வந்து செய்தேன். இன்றைக்கி என் பையன் பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவன். இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது கோவில் இதுக்கு பொதுவாக வந்து குணசீலம்னு சொல்லி பொதுவாக எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. குணசீலம் வந்து இந்த குணப்படுத்தக்கூடிய பேரே குணசீலம்னு. பட் அது மட்டும் அல்லாமல் கிரக செயற்கை இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு கேன்சர் மாதிரியான நோய்கள் வரும். அதுக்கான பரிகாரம் தான் என்னது சார்? அதில் ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டால் தான் அது புற்றுநோயை கன்வெர்ட். ராகு கேது சம்மந்தப்படாமல் புற்றுநோய் வர வாய்ப்பே கிடையாது. அது அம்பர் புராணம், அம்பர் மாகாளம்னு ஊர். அந்த ஊரில் போய் அங்குள்ள சூழ தீர்த்தத்தில் போய் மூழ்கி எழுந்தா இத்தனை வியாதி குணமாயிரும். அதாவது ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் போன்ற பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வர் பழனி முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? பார்த்து கொஞ்சம் ரொம்ப நாளான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ? இல்லை, வெளியூர் பயணங்கள் நிறையா, அதனால கொஞ்சம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக பதிவு செஞ்சுட்டே வந்துருக்கீங்க. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னா அந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறது தான். எல்லாருக்குமே வந்து அந்த காலத்துலலாம் வந்து எல்லா குழந்தைங்களும் நார்மலாக தான் பிறந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து சார் ஆரம்பிக்குது? அதாவது இது வந்து மருத்துவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை ஜோதிடர்கிட்ட கேட்குறீங்க. இந்த கேள்வியை நான் வந்து வரவேற்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டு ஆர்டிசம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பெற்றோர் மத்தியில் இந்த இன்றைக்குள்ள குழந்தைகளை வந்து இன்றைக்கி மருத்துவ ரீதியாக வந்து சொல்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, தனித்தன்மை இருக்குது அப்படின்னு. பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டிசம் ஸ்டூடெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல், டாக்டர் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இது வந்து ஆன்மீகத்தில் ஜோதிட ரீதியாக இதனுடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தையுடைய ஜனனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன், சனி, கேது, ராகு இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டாக வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்பால், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து ஜனனகாலம் ஆன நேரம் அல்லது பிறக்கிற நேரம், இது வந்து இந்த ஜனனகால நேரம் பிறக்கிற நேரம் வந்து சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை நிச்சயமாக ஸ்பெஷல் சைல்டாக தான் வரும். அதாவது ஸ்பெஷல் சைல்டு ரெண்டு விதம் இருக்குது. சில ஸ்பெஷல் சைல்டு, அதாவது தனித்துவமான குழந்தைகள் வந்து ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப ஃபாஸ்ட் எனர்ஜியோடவும் ரொம்ப ஆக்டிவிட்டியோட இருக்கும். அதனுடைய தனித்தன்மை வேறு. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மந்த புத்தியோட எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன செய்ய புரியாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் வேறு. இப்போ ரெண்டு விஷயமே இதில் நடக்குது. அப்போது இந்த கிரக நிலைகளை பற்றி நான் ஏன்னா நிறைய குழந்தைகளை நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து குண்டா இருக்கும் பொழுது இந்த ஸ்பெஷல் சைல்டு அந்த அந்த மூளை வளர்ச்சி இல்லாத மனம் வளர்ச்சி குன்றியோர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நம்ம குருநாதர் போய் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வந்தாங்க என் பையனுக்கு. ஏன் கேட்டால் அவங்க வந்து மிலிட்ரியில் இருக்கிறாங்க. மிலிட்ரியில் அவர் மிலிட்ரியில் பெரிய ஆஃபீஸரு.
முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து மன வளர்ச்சி இல்லாமல் மூளை வந்து பிறந்துருச்சு. அதை கொண்டு போய் அந்த ஹோமில் சேர்த்து ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் கழித்து அடுத்து ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. அதே குழந்தையும் அந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் ஆகுது அவங்களுக்கு. அப்போ ஒரு ஏற்கனவே ஒரு குழந்தை எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அடுத்து பிறக்கிற குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மன வேதனை அடைஞ்சு என்னென்னு தெரியாமல் அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்தை நாடி வர்றாங்க. ஏன்னா எப்பயுமே துன்பம் வரும் பொழுது தான், துயரம் வரும் பொழுது தான் ஜோதிடர்களுடைய சிந்தனையே அவங்களுக்கு வரும். நமக்கு மீறி அது வரைக்கும் அவங்க மருத்துவம் என்னென்ன எல்லாம் பார்த்து முடிச்சுருவாங்க. பார்த்து முடித்து கடைசி இறுதி நிலை வரும் பொழுது தான் அவங்களுக்கு ஜோதிடருடைய ஞானம் வரும், ஜோதிடருடைய ஞாபகம் வரும். அப்போ அப்படி வரும் பொழுது 2 குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது 2 குழந்தையுடைய ஜாதகத்துலேயும் சந்திரன், கேது, சனி சேர்க்க. அப்போ நீ எத்தனை வருஷம் கழித்து குழந்தை வரும், உங்களுடைய ஊழ்வினை கர்மா, முன்வினை தோஷம் எப்படி வந்து உட்காந்து முதல் குழந்தைக்கு அதே மாதிரி தான், அடுத்த குழந்தைக்கும் அதே மாதிரி தான். அப்போ இந்த வகையில் நம்ம எடுக்கும் பொழுது இது தோஷத்துக்குரியது. அப்போ பூர்வ ஜென்ம கர்மா அப்படி உனக்கு அந்த குழந்தைகள் பிறக்குதுப்பா, அது பூர்வ ஜென்ம கர்மா நிவர்த்தி பண்ணினா தான் சரியாகணும். அதுக்கப்புறம் பரிகாரங்கள்லாம் பண்ணி அது வேறு விஷயம். அப்போது இந்த ஜாதகத்தில் வந்து அப்போ நிறைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை அவர் தான் என்ன பண்ணார், அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பெருத்து இதெல்லாம் வாங்கி அதை கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாரு. நாங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சோம். எல்லாருக்கும் சனி, சந்திரன், கேது, ராகு சேர்க்கை பார்வை இருந்தது. இதை மெய்ப்பி சொன்னாங்க. அப்போ தான் அவங்க என்ன சார் ஆச்சரியமாக இருக்கு, நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட போவீங்க, ஆனால் பாருங்கள் கிரகம் வந்து எப்படி சுட்டி காட்டும், எல்லா மாணவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் இதே தோஷம் இருக்குது. அப்போ எல்லா குழந்தைகளும் அது நிலைக்கு ஆளா, அப்போ இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்கும் பொழுது இதுக்கு தீர்வு இருக்குது, ரெமெடி இருக்குது. பட் ஆனால் செய்யக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கி கிடையாது. அப்போ எதுக்கு என்ன, அதுக்கு வந்து பிரதிஷ்டை, அதாவது சந்திரன், ராகு, சனி, கேது இந்த மாதிரி அந்த ஜாதகங்களில் எப்படி எந்தெந்த கட்டத்தில் அவங்களுக்கு இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரதிஷ்டை பண்ணி அந்த குழந்தைய முழுமையான நல்ல அறிவுள்ள அழகான குழந்தையாக மாற்றினார். அதில் பெரிய மிராக்கிள் நடந்துச்சு அவங்களுக்கு. வந்து அதிசயம், இது என்ன சார் அதிசயமாக இருக்குது அப்படின்னாங்க. மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத இறைவனை குணப்படுத்துவான், இதுக்கு தீர்வு. அப்போ அவங்களுக்கு வந்து சந்திரன், ஆனால் மதி வந்து சந்திரன் கோளாறாயிட்டால் புத்தி பேதளிச்சிருப்பாங்க. அதான் வான்மதின்னு பேர், அறிவுக்கு மதின்னு பேர். அப்போ விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமாகி அது சனியோட சம்பந்தப்பட்டால் அவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை பிறக்கும். விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமாகி கேது சம்பந்தப்பட்டால் அவனுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறக்கும். அதான் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க மன வளர்ச்சி குன்றியவராக தான் இருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. இவங்க வந்து அதே மாதிரி சனி நீசமாகி சந்திரன் சேர்வது, இந்த மாதிரி ஒவ்வொருடைய கிரகங்களில் இப்படி அமையும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி இல்லாமல் ஸ்பெஷல் சைல்டாக வருவதற்கு இது மைனஸான எஃபெக்ட். புரியுதுங்களா? அதே குழந்தை வந்து உக்கிரமாக மாறும் பொழுது சில குழந்தைகளாக பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கும், அவனுக்கு வந்து கோபம் கடல், அவனை வந்து தாங்கவே முடியாது. ஏன்னா எதாவது கிடைக்கிறத அடிச்சிருவாங்க. சரி, கையில் என்ன கிடைக்கிறத வச்சு அடிச்சிருவாங்க, உடைச்சிருவாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி குழந்தைகள் உடலில் வந்து அமானுஷியம் இருக்குது. ஆமாம், அதாவது அவங்க குழந்தை, பட் குழந்தை உடம்புல இன்னொரு சூட்சும சரீரம் உள்ளே இருக்கும், அமானுஷியம்னு சொல்லக்கூடியது. இறந்து ஏதோ ஒரு ஆவி உள்ளே இருக்கும். இவங்க வந்து குழந்தைன்னு பார்ப்பாங்க, ஆனால் குழந்தைக்குள்ளே இன்னொரு சக்தி உள்ளே இருக்கும். இதை கண்டுபிடிக்க முடியாது. நிறைய மன வளர்ச்சி கொண்டவர் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சூட்சும சரீர புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய ஆவியால் ஆக்குப்பை பண்ணப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அது மருத்துவத்தில் மெய்ப்பிக்க முடியாது. மருத்துவத்தில் மெடிசனை வந்து ரெக்கார்டு பூர்வமாக காட்டு அப்படின்னா எங்கிட்ட காட்ட முடியும்? காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். அதான் மனம், சுவை, உரு, ஒளி, ஓசை, நாற்றம், புத்தி, அகங்காரம் என்று 8 தத்துவம் புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகிறது. மெய்கண்டத்தேவர் உணர்த்திய மாதிரி இந்த புரியட்ட காயத்தினுடைய விளையாட்டாகவும் அது குழந்தையிலிருந்து உட்செலுத்தி கர்ப்பத்திலே உட்புகுந்து இந்த மாதிரியும் அங்கே தனித்தன்மையான குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த ஜாதகங்களை பார்த்து அந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து அந்த கிரகத்துக்குரிய தோஷ நிவர்த்திக்குரிய சேத்திரம் என்னவோ அதில் சென்று அந்த வழிபாடு முறைகளை முறையாக செய்தால் அந்த மாணவர்கள் மிகவும் உன்னதமான உயர்வான இலக்கை அடைவார்கள். இன்னொன்று, அந்த குழந்தையும் முழுமையாக பெறும். சில பேர் குழந்தையிலிருந்து இறுதி வரைக்குமே அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு ஆளை போட்டுருவாங்க. கர்மா கர்மா கர்மான்னு. அது சில பேர்த்துக்கு தீரும், சில பேர்த்துக்கு தீராமல் போய்டும். அது அவரவருடைய வினையின் வசம், விதியின் வசம், கர்மத்தின் வசம் பார்த்துக்கோங்க. அப்போ இன்றைக்கி இந்த ஆர்டிசம் ஸ்டூடெண்ட்டு, ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறது ஏமா வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய பையனே அப்படி சொல்லிட்டாங்க. ஸ்பெஷல் சைல்டு ஆர்டிசம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வெளியூர்லாம் போயிட்டு வந்தால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ராஜாஜி ஆந்திரா ஹாஸ்பிட்டலில் என் வீட்டம்மா குழந்தையெல்லாம் கொண்டு போய் என் பையனை பார்த்தேன். என்னடா இந்த பார்த்தா இந்த மாதிரி ஸ்கூலில் சொல்லிட்டாங்க,
வாய்ப்பு கிடையாது. ஜாதகத்தை பார்த்தா இவன் ஓவர் ஆக்டிவிட்டி. சரி இல்லை இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணேன் நான், அதுக்குள்ள பரிகாரத்தை நான் வந்து செய்தேன். பெரிய லெவலில் பண்ணேன். இன்றைக்கி என் பையன் பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவன். சரிங்களா, மிகப்பெரிய விஷயம். எல்லா இடத்துலையும் நல்லா வர்றான். அப்போது இதுக்கு தீர்வு எனக்கு தெரிஞ்சதுனால அதை நான் செஞ்சேன். தெரியாத பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கண்டிப்பா சார். இப்ப நிறைய பேருமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களோட குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்? அதாவது அவங்களுடைய அந்த அந்த ஸ்பெஷல் சைல்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த கிரகத்தினுடைய ஆளுமையில் தோஷத்தில் அந்த குழந்தை அந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, பட் அந்த கிரகத்தினுடைய இருப்பிடம் எந்த ஜாதக கட்டத்தில் இருக்குது, அது கிரகம் வாங்கிய சாரம் எந்த சார அம்சத்தில் போகுது, அது எத்தனாவது பாவத்தில் பங்கு இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்தக்குரிய ஆலயங்களில் சென்று முறையான வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த குழந்தை வந்து முழு சுபமாக ஆகிறது. ஒரு அற்புதமான அறிவார்ந்த குழந்தையாக மாறுது. கண்டிப்பா ஒரு வாட்டியுமே நீங்க ஒரு கோவில் சொல்வீங்க சார். ஏற்கனவே கர்ப்பமா இருக்கிறவங்க, பிள்ளைத்தாட்சியா இருக்கவங்க இந்த கோயிலுக்கு போங்க, நல்லபடியா சுகப்பிரசவமாகும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது கோவில்? இதுக்கு பொதுவாக வந்து குணசீலம்னு சொல்லி பொதுவாக எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. குணசீலம் வந்து இந்த குணப்படுத்தக்கூடிய பேரே குணசீலம்னு. பட் அது மட்டும் அல்லாமல் நிறைய ஆலயங்கள் இருக்குது. இது வந்து கத்தி தோஷம்ன்று, அதாவது ஜோதியில கத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதமான தோஷங்களை வந்து சொல்ல முடியும். ஆனால் எல்லாருக்கும் எல்லா ஆலயமும் தீர்வு கிடையாது. இது வந்து திருவிடைமருதூர் ஸ்பெசிஃபிக்கான ஆலயம், அதெல்லாம் வந்து நல்ல கோயில். திருவிடைமருதூர், குணசீலம், திருவாவடுதுறை, இதெல்லாம் வந்து அந்த நிவர்த்தியுடைய சேத்திரங்கள். திங்களூர் சந்திரன திருமாந்துறை, இதெல்லாம் நிவர்த்திக்கான சேத்திரங்க. திருநீடூர், இதெல்லாம் இந்த கூடிய நிவர்த்திக்கான சேத்திரத்துக்குரிய ஆலயங்கள். இது எல்லாமே ஏன் இது எல்லாம் காட்டில் திருச்செங்காட்டங்குடின்னு ஊர். திருச்செங்காட்டங்குடியில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மூல வளர்ச்சி இல்லாமல் அது இல்லாமல் கையால் தான் பண்ணால் அந்த கோயில் வாசலே போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய வந்து சுவாமியோடைய அபிஷேக தீர்த்தத்தை டெய்லி கொடுத்து வந்து அந்த குழந்தை நல்லாகி இன்றைக்கி அது கல்யாணம் ஆகி குழந்தை பற்றி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இது சமீபத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போது அந்த சுவாமியுடைய தீர்த்தத்துக்கும் அந்த இதுக்கும் எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது பார்த்தீங்களா? அந்த 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 ஆலயத்தில் நடந்தது. அது வந்து வேளாக்குறிச்சி ஆதீனத்துக்கு சொந்தமானது. வேளாக்குறிச்சி ஆதீன ஐயா வந்து சுவாமிகள் வந்து அது ஒரு பெண் குழந்தை, அது அங்கேயே இருக்கட்டுப்பா, நம்ம கோயிலில் பார்த்துக்கலாம்னு அவர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ அதுலேருந்து அந்த தீர்த்தத்தை அவங்க கொடுத்து அந்த சுவாமியோட பூஜையை அதை கொடுத்து அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாகி மூளை தெளிவு பெற்று நல்ல ஆரோக்கியமான உடல், அறிவான உடல் வந்து இன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப ஒரு கல்யாணமாகி இன்றைக்கி வாழ்க்கை நல்லா இருக்குது. இறைவனுடைய கருணை தான் அது. வந்து மருத்துவரை நம்பக்கூடிய இந்த சமுதாய மக்கள் எல்லாமல்ல இறைவனை நம்பணும். அதுக்கு தான் உண்மையான தீர்வு, நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்பெஷல் சைல்டு ஆர்டிசங்கிறது பெரிய வியாதியே கிடையாது. இதை சரியான பரிகாரம் எடுத்துட்டிங்கன்னா ஆஸ்பத்திரி போன்ற அவசியமே இல்லை. மருத்துவ போய் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் கொடுத்து அவன் எல்லாம் அதுக்கு ஒரு கோர்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. சைக்காட்ரி படித்த டாக்டர் ஃபேமிலிலாம் பார்த்தா அவன் ஃபேமிலி சைக்காட்ரிக்காக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு கோர்ஸாக படித்து எடுத்து மனோதத்துவ நிபுணம்னு சொல்லி கொண்டு போகிறோம். பார்த்தீங்களா, மனோதத்துவ நிபுணங்கிறது ஒரு பக்கம் இருக்குதா இல்லைன்னு சொல்லுவதில்லை. ஆனால் அந்த மனோதத்துவம் மனநிலை பாதிப்பு உண்டாக்குவதற்கு காரணம் மனோகாரணனாக இருக்கக்கூடிய ஆத்மகாரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சூரியனுடைய கருணை தான். ஆத்மநாதன்கிறது சூரியன், அவர் ஆத்ம கிரகம். அப்போ எல்லா கிரகத்துக்கும் ஆத்மநாதனாக இருக்கக்கூடிய சூரியன், அது ஆத்மநாதனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன். அப்போ அவங்க வந்து பிறப்பால் ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய கர்மாப்படி ஊழ்வினைப்படி அவங்க இன்னும் பிறந்து இப்படி வளரணும் பொழுது அதில் ஏற்படுகிற சிறு குறைகளை வந்து சரி செய்ய முடியாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தவங்க வந்து தூத்துக்குடியில் வந்து இந்த பனை மரத்தில் இளநீ நொங்கு இறக்கக்கூடியவங்க, அவர் வந்து சாப்பாடு வச்சுட்டு மேலே ஏறிடுவார். குரங்கு வந்து என்ன பண்ணுது, அந்த சாப்பாடு திறந்து சாப்பாடை பூரா சாப்பிட்ருது. இப்படி டெய்லி நடக்குது. அவருக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுது. என்ன பண்ணிட்டார், கோவத்தில் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், அந்த சாப்பாடில் வந்து இந்த அதிகமான காரம், குரங்கு இப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மிளகாத்தூள் என்னென்னமோ அதிகமாக போட்டு வச்சுட்டார் இந்த குரங்குக்காக. இது எப்பயும் போல் குரங்கு என்ன பண்ணிச்சு, இவன் மரத்து மேலே ஏறணுன்னா அதை எடுத்து சாப்பிட்டுச்சு. 2-3 குரங்கு 4 குரங்கு சாப்பிட்டோன்னா அது அதிகமான காரம் உள்ளே போய் ஒரு குரங்கு அடித்து குரங்குக்குள்ளே சண்டை வந்துருச்சு. குரங்குக்குள்ளே சண்டை வந்து அந்த
பனைமட்டை கருக்க வச்சு ஒன்று ஒன்று அடித்து 2-3 குரங்கு இறந்துருச்சு. ஒரு குரங்கே தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இறந்துருச்சு. ஆனால் இதை செய்தார் பார்த்தீங்களா, இவருக்கு வந்து அந்த தோஷம் பிடிச்சிருச்சு. இது உண்மைமா நடந்தது, பொய்யில. தூத்துக்குடி பக்கத்தில் நடந்தது ஒரு ஊரில். அப்போது அதுக்கடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அவருக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருந்துச்சு. அதுக்கடுத்து குழந்தை பிறக்கிற குழந்தை பூரா குரங்கு மாதிரியே பிறக்குது. மனித உருவம் தான், குரங்கு மாதிரியே தாவி தாவி போகிறாங்க. அவங்க வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் ஊ இப்படி கத்துறது, குரங்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்துருச்சு. சரி, இந்த குழந்தை தான் இப்படி பண்ணால் அடுத்த குழந்தை அப்படி தொடர்ந்து 3 குழந்தையும் இதே மாதிரி குரங்கு மாதிரியே பிறந்துருச்சு. பிறந்த உடனே அவங்க வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஜோதிடர் எடுத்து வாஸ்து இந்த மாதிரி போய் கேட்க போகிறாங்க. அப்படி கேட்கும்போது நீ வந்து இந்த மாதிரி செய்து ஆமாம் ஒன்று ஒத்துக்கிட்டார். ஆமாம், அப்போ அது தோஷம் வந்து பிடிச்சிருச்சு. அப்போ இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து இது சரியாகுது. அப்புறம் ஏற்கனவே பிறந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு ஆஞ்சநேயருடைய சிலை விக்கிரம் அடித்து அந்த விக்கிரத்தை முறையாக செஞ்சு முறையாக கொண்டு போய் ஒரு கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணினதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே இந்த 3 குழந்தைகள் குறையாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் சரியாச்சு. சாதாரண நார்மலான ஒரு மனிதனாக வந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக ரொம்ப அழகாக பிறக்குது. இது உண்மை. அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒன்றுக்கு ஒரு தீர்வு இருக்குது. ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா விதை இல்லாமல் விருட்சம் கிடையாது, வினை இல்லாமல் விதி இல்லை. அப்போ ஏற்கனவே செய்த பூர்வ ஜென்ம கர்மாந்திரப்படி உனக்கு இந்த தோஷத்துக்குரியது. இந்த குழந்தைகள் ஏன் பிறக்குது? தீதும் நன்றும் பிறதர வாரா, நல்வினையும் தீவினையும் அவரவர் செய்கின்ற வல்வினையே. அப்போ அந்த வகையில் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குதுங்கிறது மட்டும் உண்மை. அப்போ ஒரு ஸ்பெஷல் சைல்டாக மூளை வளர்ச்சி இல்லாமல் தனக்குத்தானே என்னென்ன தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னிலை உணர்ந்து தனக்கு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் புள்ள அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டாலே போதுமே. ஏன்னா மலம் கழிச்சிட்டு கழுவ கூட தெரியாமல் இருக்குது சில குழந்தைகள்லாம். மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மோசம் போகிறது அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட தெரியாது, உண்ண தெரியாது, உறங்க தெரியாது, என்னென்னே தெரியாது. அதை வச்சுட்டு அவங்களுக்கு கோயில்களாக ஆஸ்பத்திரி அலைவாங்க பாருங்கள். இது கடவுள் ஏன் இந்த குழந்தைய கொடுத்தான்னு நொந்து நூலாயிருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த குழந்தைய அதுக்கு நல்ல தீர்வு இருக்குது. ஆரோக்கியத்தை விட வழி இருக்குது. அதுக்கான அந்த முறையான வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த குழந்தை நார்மலான நல் குழந்தை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ நிறைய பேர் வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் கிரக செயற்கை இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு கேன்சர் மாதிரியான நோய்கள் வரும், அதுக்கான பரிகாரம் தான் என்னது சார்? இந்த கேன்சர் நோய் வந்து இப்போ சமீபத்தில் தான் அது ரொம்ப பெரிய லெவலில் ஒரு 20 ஆண்டுகளாக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி புற்றுநோய்கள் எங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும். இதில் வந்து நம்முடைய உணவு பழக்கம் மாறின காரணம் ஒன்று. உணவு பழக்கம் நம்ம வந்து நம்முடைய யதார்த்தமான உணவுலேருந்து வேறு உணவுக்கு மாறினதுனால இன்றைக்கி அது புற்றுநோயாக நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய மருத்துவர் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஜாதக ரீதியாக நம்ம அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய ஜாதக கட்டங்களையும் 6ஆம் பாவம் வந்து ருணரோக சத்ருஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த 6ஆம் பாவாதிபதியும் 6ஆம் பாவத்தில் நின்ற கிரகமும் 6ஆம் பாவாதியோட இணைந்த கிரகமும் அந்த ராசி பலனை அது சாரத்தில் வழங்கக்கூடிய இது எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணையும் பொழுது அது தோஷமாக மாறும் பொழுது அவங்களுக்கு வந்து வியாதியாக அது மாறும். அப்போ வியாதியாக மாறும் பொழுது அதில் ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டால்தான் அது புற்றுநோயை கன்வெர்ட் ஆகும். ராகு கேது சம்மந்தப்படாமல் புற்றுநோய் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா கண்டிப்பாக ராகு கேது சம்மந்தப்பட்டிருக்கும். ராகு கேது சம்மந்தப்பட்டால் தான் அது புற்றுநோயாக வரும். அந்த புற்றுநோய் மனிதன் உயிரை கொள்ளக்கூடிய நோயாக இன்றைக்கி மாறிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து மருத்துவத்தில் வந்து குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப 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 கடினமான விஷயமா இருக்குது. அதுக்கு எவ்வளவோ செலவு பண்ண தயாராக இருக்கிறாங்க. சொத்தை விற்று அதை விற்று இதை விற்று மனித உயிரை காப்பாற்றுருக்கு. ஆனால் அதை காட்டிலும் அதை சூலம் சயம் குன்மம் கொடுங் காமாலை காச நோய் துட்டவே வந்திடுன்னு எட்டவே விடுன்னு அம்பர் புராணத்தில் திருநாவுக்கர சுவாமிகள் வந்து பாடியிருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் வினையினால் வரக்கூடிய வியாதி, கர்மாவினால் வரக்கூடிய வியாதி, உன் முன்வினை பயனால் வரக்கூடிய வியாதிகள், இது வந்து பூலோகத்தில் வந்து தீர்க்க முடியாத வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பூலோகத்தில் பிறந்தது தீராத வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெடிக்கல் மிராக்கிள் அப்படி சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் மிராக்கிள் எதில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை சக்தியால் மாத்திரமே நடக்கும். அந்த இறை சக்தி அதற்குரிய ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயம் அதாவது சூலம் சயம் குன்மம் கொடும் காமாலை காசு அது அம்பர் புராணம், அம்பர் மாகாளம்னு ஊர். அந்த ஊரில் போய் அங்குள்ள சூழ தீர்த்தத்தில் போய் மூழ்கி எழுந்தால் இத்தனை வியாதி குணமாயிரும். அதாவது ஊழ்வினை கர்மாவால் வரக்கூடிய வியாதிகள் அனைத்தும் இங்கே வந்து முன்னா கரைந்து போகுமே
அப்படின்னு செயல் இருக்குது. ம் ம் அதை நம்பிக்கையோடு செய்யணும்ல. கண்டிப்பா சார். செய்யும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு தீர்வு இருக்குது. ஏன்னா புற்றுநோய்ங்கிறது வந்து கொடிய நோய் அப்படின்ற காலத்தில் அதுக்கு தீர்வு இருக்குங்கிறது உண்மை. இதை நம்பிக்கையுடன் இரையாற்றலை மருத்துவரை நம்புகிற உலகம் இதை நம்பணும். நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். வணக்கம்மா.